யாரோட போன்? பார்க்கலாம். யாரோட மொபைல்னு தெரியலையே. ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பாரு. என்ன எதுக்காக எழுப்பின? யாரு பேசுறது? கேட்கறதுக்காகத்தான் என்ன எழுப்பினியா? ஜோம்பி ஜாக்கியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஜாம்பி ஜாக்கியா? இப்போ நான் எழுந்துட்டேன். ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கும். அவன் பல்லெல்லாம் விழுந்து போயிருக்கு. நீ பிரஷ் பண்ண மாட்டியா? நீதான் எனக்கு போனை போட்டு எழுப்பினியா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இங்க தனியா நிக்க எனக்கு போர் அடிக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் இப்போ எழுப்ப போறேன். ஹலோ, என்னை எழுப்புனதுனால இப்ப எனக்கு கோபம் வந்துருச்சு. யாரு எதுக்காக எழுப்பி? அங்க நம்ம எல்லாரும் ஜாலியா ஏதாவது செய்யலாம். அந்த பசங்க மேல இருக்காங்க. அவங்க தான் என்னை எழுப்பினா. இவங்கள ஒரு கை நாம பார்க்கலாம். அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. பக்கத்துல ஏதாவது ஊருக்குள்ள போகலாம். முதல்ல மக்களை பயமுறுத்தலாம். அவங்க அழற சத்தம் ராக் மியூசிக்கை விட ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க டோலக்பூருக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்களே. இவங்களை நம்ம டோலக்பூருக்குள்ள நுழையவே விடக்கூடாது. ஆனா இவங்க நிறைய பேர் இருக்காங்களேப்பா, இவங்களை எப்படி நாம தடுக்கிறது? அதானே ஒரு ஐடியா இருக்கு. ராஜு எப்ப ஃபோன் பண்ணானோ அப்ப ஒரு ஜோம்பி தான் அட்டெண்ட் பண்ணா. அப்படினா இந்த போன்ல ஜாம்பிஸோட நம்பர் மட்டும் தான் இருக்கு. எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் ஜாம்பிஸ் தான் எடுப்பாங்க. நான் ஜோம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லு. எதிராளியும் ஒரு ஜோம்பியாவே இருந்தான்னா அவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு உடனே சொல்லு. எனக்கும் இதெல்லாம் தெரியும். சும்மா செக் பண்ணி பார்த்தேன். தாலாட்டு பாடணும். என்கிட்ட பேசின ஜோம்பி இப்படிதான் சொன்னான். தாலாட்டு பாடிட்டா ஜோம்பிஸ் நடந்தே போனாலும் தூங்கிக்கிட்டே நடப்பாங்களாம். அவங்க முழிச்சுக்கிட்டு நம்மள தாக்க வர மாட்டாங்களாம். எங்களுக்கு தெரியுமே. குழந்தையா இருந்தப்போ அம்மா தாலாட்டு பாடிதான் எங்களை தூங்க வைப்பாங்க. எனக்கு பாட தெரியும். ரெடியா? ஓகே, இரு. வந்துட்டானுங்க. தூங்கிடு ஜோம்பி கண்ணா. இது எனக்கு மறுபடியும் தூங்க வேண்டாமே. எனக்கு பார்ட்டிக்கு போகணும். இல்ல உடனே தூங்கிடுங்க. ஜோம்பிஸ் தூங்கிடுங்க. வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகூன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்தை தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகூன் கூட போகணும்.
பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட் சோட்டா பீமின் பஞ்சாரா மஸ்தி பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட் சோட்டா பீமின் பஞ்சாரா மஸ்தி. அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர இத பாரு காளியா, நீ இதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. பீம், நெருப்பு அணைச்சாச்சா? நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போறா தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சுது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா மாமா.
பேசுறான்.